அண்ட் மேக்கப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் பாப்பா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி திருவிழாக்கு போனது. எப்போ அதோட லாங் வீடியோ வரும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு மீட் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு பொண்ணு என்னவே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியல எதுக்காக பாக்குறாங்க, என்னதான் பாக்குறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் வந்து நடந்துட்டோம். ஏன்னா தேர் வந்து பின்னாடி வந்துட்டே இருந்தது. ரொம்ப வேகமா வந்து வரும். ஸோ நம்ம வந்து குழந்தைய வச்சுட்டு இடைச்சல் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் விலகி போறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. அதனால நான் வந்து யோசனையா வேகமா நடந்து போயிட்டு இருக்கேன். என்னை வந்து பின்னாடி இருந்து கூப்பிட்டு, அக்கா உங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், ரொம்ப நல்லா பண்றீங்க, கன்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நம்மளை என்கரேஜ் பண்ற போது அது எப்படி வேர்ட்ஸ்ல சொல்றதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய மெசேஜ் இன்ஸ்டால எனக்கு, நான் உங்களை கோயில பார்த்தேன் ஆனா பேசல அப்படிலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் யார் என்ன பார்த்தாலும் கண்டிப்பா பேசுங்க. எனக்கு உங்களெல்லாம் மீட் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதனால வந்து மோஸ்ட் ஆஸ்க்டு ஒரு வீடியோன்னு கூட வந்துட்டு சொல்லலாம். லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போறேன். ஊர் திருவிழா வந்து எப்படி போச்சு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. என் ஹஸ்பண்ட்க்கும் அதே ஊர் தான், எங்க அம்மாவுக்கும் அதே ஊர் தான். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு வந்து போறோம். அத்தை வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போறோம். இந்த மாதிரி எங்க ஸ்டே பண்றதுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு அது ட்ரிப்பா இருக்கட்டும், இல்லை எங்க போனாலும், ஈவன் மூவிக்கு போனா கூட, இல்லை ஒரு நாள் ஷாப்பிங் போனா கூட பாப்பு குட்டிக்கு நம்ம என்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப யோசனையா இருக்குங்க. சில நேரத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற பால்லாம் ரொம்ப நேரத்துக்கு தாங்கிறது கிடையாது. அது இந்த வெயிலுக்கு சட்டுன்னு கெட்டுருது. அண்ட் என்னோட சினாரியோ உங்களுக்கு தெரியும். நான் வந்து 6 months போலயே பாப்பு குட்டியை விட்டுட்டு மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு போனேன். அண்ட் நான் ஒர்க் பண்றேன். எப்போ வேணாலும் வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடலாம் அப்படிங்கறக்காக வந்துட்டு நான் 1 yearலயே பாப்பு குட்டிக்கு வந்து ஃபீட் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் வெளியில எடுத்துட்டு போற போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுப்போம், எங்க எது கிடைச்சாலும் வந்து நம்மளுக்கு அது வந்து பெருசா தெரியாது. நல்லா நீட்டா இருக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு சாப்பிடுவோம். பட் பாப்புக்கு வந்து அப்படி கிடையாது இல்லையா? காரம் என்ன ஏது எல்லாமே பார்த்துதான் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். சேருமா சேராதான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க போது நம்மளுக்கு கை கொடுக்கறது பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலா மில்க் தான். அண்ட் எல்லா பக்கமே பால் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிருமான்னு தெரியாது. கிடைச்சாலுமே அதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ் அ மாமா எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஃபார்முலா மில்க் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய நியூ மாம்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்க பேபிக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு. பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நம்ம ஆப்வியஸா வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. அட்லாஸ்ட் பேபி வந்து நல்ல சத்தான நியூட்ரிஷனான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போய் சேர்ந்தா போதும். நான் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆப் தமிழ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா மில்க் என்னோட பேபிக்கு ரொம்பவே நல்லா ஒத்து போகுது. கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே அது சூட் ஆயிடுச்சு. குட்டிக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப் தமிழ் கோல்டோட ஸ்டேஜ் 3 வந்துட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து எபவ் 1 yearக்கு மேலே இருக்கவங்க இந்த ஒரு ஸ்டேஜ் 3 வந்துட்டு கொடுக்கலாம். அண்ட் மந்த்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து இதில் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் 1, 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இது பாப்பு குட்டிக்கு நான் எப்படி கொடுப்பேன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பேபிஸோட ஓவரால் க்ரோத், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். ஸோ எனக்கு ஃபார்முலா மில்க் இதெல்லாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் வந்து நினச்சேன். அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா ஆப் தமிழ் வந்து சூஸ் பண்ணேன். பிகாஸ் இதில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்துட்டு இருக்குது. ஓவர் த டைம் பேபி வந்துட்டு 1 year ஆகிற போது நாங்கள் வந்து ஸ்டேஜ் 3 வந்து கொடுக்குறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேபியோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பாப்புக்குட்டியோட வெயிட் பற்றியுமே ஒரு சிலர் வந்து கண்டினியூஸாக கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான வெயிட் இஷ்யூஸுமே வந்துட்டு கிடையாது. ரொம்பவே நார்மலாக இருக்காங்க. அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இந்த ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணுறதுனால வர்றது கிடையாது. டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நானுமே கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நைட் வந்துட்டு வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே இந்த மாதிரி கட் ஒர்க் இருக்கிற சாரீ தான். அண்ட் மார்னிங் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். பட் எவ்வளோ தூரத்துக்கு காலையில் போய் குண்டம் வந்து இறங்குறதா பார்க்க முடியும்னு தெரில. பிகாஸ் 6:30 போலேயே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும். பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். பாப்புக்குட்டி எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து போகலான்னு சொல்லி எதுக்கும் ட்ரெஸ் இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு.
கிச்சனுக்கு கொஞ்சம் கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். பாரதி குக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அவங்க ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாதிரி கிளாஸ்வேரில் குக் பண்ணுவாங்க. அதை பார்க்குறக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். அதனால நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். அவங்களோட லிங்க் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஸ்டாக்காகவே இருந்தது. எனக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை கிடையாது. அதனால நான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினேன். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கீழே வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். அவங்களோடது வந்து 1900 போல் இருந்தது. பட் அது 2 லிட்டர்னு நினைக்கிறேன். இது வந்து 1.5 லிட்டர் போல தான். ஆனால் இதுவே வந்து 1700 போல் வந்துட்டு வந்தது. பட் அந்த ரிவ்யூஸ் கம்பேர் பண்ணுற போது இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான் வந்து வாங்கியிருந்தேன். சொதப்பலான மொமெண்ட்டு அந்த டீ பாட்டு தான். ஆக்சுவலாக 400 ml மென்ஷன் பண்ணியிருந்தது. நான் படித்து பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் இவ்வளோ குட்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 2 பேருக்கு டீ போடுறக்கே வந்து அது ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பொங்குற போது டவுட்டு தான். அந்த ஓட்ட வழியில் வரக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு டம்ளர் போடுற மாதிரி இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் ஏன் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஏன் ரிட்டன் போடணும்? பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததையுமே நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஆப்வியஸாக வந்து 1 லிட்டர் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா பால் தண்ணியெல்லாம் 2 பேருக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் டிகாஷன்லாம் போடுறக்கு. ஸோ அது மட்டுமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. பொங்கி வந்து வெளியில் சிந்தாது. அதனால் அதை வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. மொதல் நாள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். பட் கவுண்டர் டாப்பில் எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ அடுத்த நாள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா லீவ்லாம் முடிஞ்சு ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு வரப்போது நம்மளுக்கு பேக் டு ரொட்டீனுக்கு வரக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குக் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். கிவ்அவே வின்னர்ஸ் பற்றி ரீசெண்டாக இன்ஸ்டாவில் Q&A போஸ்ட் பண்ணியிருந்த போது கூட 4-5 பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பெரிய ப்ராசஸ்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட்ஸு. அட்லீஸ்ட் அவங்க ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளால் ஃபைன் பண்ண முடியலனா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவைப்படும். வேறு ஏதாவதுனா நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபோ மாதிரி யார் யாரெல்லாம் இந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ ப்ளீஸ் எனக்கு வந்து மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். உங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் தான் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. வெயிலுக்கு போனதே சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால காலையிலேயே கோகனட் புட்டிங் வந்து பண்ணி வச்சுட்டேன். போகிற போது எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு 2-3 அளவுக்கு தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அரைக்கிற போது சின்ன பட்டை 2 ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ அகரகரை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பால் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 minutes இருக்கட்டும். அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆறிடட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சைடில் பார்த்துட்டா பொரியலுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா முத நாளே கட் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து செஞ்சுக்கலான்னு போனால் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும் அடிக்கிற வெயிலுக்கு. அதனால வந்து கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எண்ணெயிலேயே ஒரு சிலர் வதக்குவாங்க. அது கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கோவக்காய் வந்து கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 to 20 minutes நல்லா வந்து வேகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தினாவே அதுலேயே நல்லா வந்து வணங்கிடும். அப்பப்போ தேவைப்படுற போது தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம், அது வந்து வேகிறக்காக. பாப்புக்குட்டி ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்காங்க, அம்மா பூ தண்ணா அப்படின்னா பூ பறித்து தண்ணியில் போடணுன்னு அர்த்தம். அது போடலைன்னா உங்களுக்கு சமாதானம் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பண்ணியாச்சு. அப்போவே பயங்கரமான வெயில். சாரியும் வந்து வியர் பண்ணிட்டேன். சரி ஓகே, அட்லீஸ்ட் சில்லுன்னு மோராவது குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நல்லா சில்லுன்னு எடுத்த மோர். அதுக்குள்ளார மாங்காய் கட் பண்ணி போட்டால் சீரியஸாகவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களில் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ மாங்காய், கொஞ்சமாக சீரகம், அரை பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்வ் பண்ணினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து சைடில் எடுத்து வச்சு அப்படியே பொரியலுக்கான வேலையை வந்து பார்த்தேன். வரமிளகா, சீரகம், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து நெடக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி அது கூட சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வரமிளகா இது கூட மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கலாம்.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக குக்கிங்லாம் முடிக்கிற போது அப்படியே சில்லுன்னு உட்காந்து நான் மோர் குடிச்சிட்டு இருந்தேன். தம்பி வந்து பூ வாங்குறதுக்கு பொள்ளாச்சி பூ மார்க்கெட் வந்து போயிருந்தான். இந்த டைமுக்கு தான் வரும். மெயினாக நாங்கள் வந்து காலையில் போகாமல் ஆஃப்டர்நூன் போனதுக்கான ரீசனே பூ வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஹஸ்பண்டோட ஷாப்பில் நிறுத்தி அங்கே ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து 18 நாள் திருவிழாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கொடி கட்டினதுலேருந்து டெய்லியுமே கதை வந்துட்டு படிப்பாங்க, மகாபாரத கதை. குண்டத்து காட்டில் நைட் நேரம் எல்லாரும் அவ்வளோ அமைதியாக உட்காந்து அதை கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொடிக்கம்பம் கட்டினன்னைக்கு எடுத்தது. ஜஸ்ட் 1-2 கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து சாமி கும்பிடுறது மேலே அவ்வளோ விருப்பம் இருக்காது, ஒரு சிலருக்கு அதில் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் போர் அடிக்காமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன். ஆனால் வந்து எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை பிடிக்காதான்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொடிக்கம்பத்தை நிற்க வைக்கிற போது சீரியஸாக அங்கே இருக்க எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அது ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு நாள் எடுத்தது, திருக்கல்யாணத்தப்போ எடுத்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம குழந்தைகளும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணும். அதனால ரியாவையும் கூப்பிட்டு வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இன்னொரு நாள் வந்து இந்த திருக்கல்யாணம் வந்து பார்த்துருந்தோம். இதுவுமே வந்து பெரிய வீடியோவாக எடுத்திருந்தேன் உங்களுக்காக. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இன்னொரு நாள் 3rd டே எடுத்தது. திரௌபதி வேஷம் போடுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வேஷம் மாதிரி போட்டது கிடையாது. ஸோ அங்கேருந்த அவங்க ரெகுலராக போடுறவங்க அவங்களோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அதை வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது ப்ரைடல் மேக்கப் மாதிரி வந்து கிடையாது இல்லையா. ஸோ திரௌபதி வேஷம் போட்டுட்டு அன்றைக்கி உட்காந்து அங்கே கதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரப்போது. ரொட்டீனாக எப்போ பார்த்தாலும் லேப்டாப் பார்த்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வீடியோ ஒர்க்கு இல்லைனா எதுனா ஒன்று ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிலெல்லாம் ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இது வந்து எனக்கு பயங்கர ரெஃப்ரெஷ்டாக வந்து ஃபீல் ஆகும் போயிட்டு பார்க்குறக்கே. வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பூவெல்லாம் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேர் இழுக்கிற போது கோயிலுக்கு போயாச்சு. அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தேர் இழுக்கிறதுக்கு சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து பேசி வந்து இழுக்கலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நம்ம மட்டும் தனியாக போனோன்னா மாட்டிப்போம். பார்க்குறக்கு என்னவோ ஈஸியாக இருக்கும், பட் அந்த கூட்டத்தில் நெருக்கலில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஃபன்னான ஒரு டாஸ்க் தான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறதோட சரி, ரொம்ப தூரத்துக்கு அதாவது ரொம்ப முன்னாடியே வந்துட்டோம் தேர் வரைக்கும், ரொம்ப முன்னாடியே. ஏன்னா அந்த தேர் பக்கத்தில் நம்மளால் நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக வந்து இருக்கும். ஸோ வந்து பொறுமையாக குண்டத்து காட்டில் வந்து நின்றுட்டு இருந்தோம். இங்கே தான் நைட்டு பூ வளர்த்தி காலையில் வந்து குண்டம் வந்து இறங்குவாங்க. என் தம்பி, மாமா, அதுக்கப்புறம் மிதிலேஷ் 3 பேரும் வருஷம் இறங்குவாங்க. எனக்கும் ஒரு வருஷமாச்சும் அதை வந்து காலையில் நேரம் பார்க்கணுன்னு ஆசை. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட அவங்க காலையில் இறங்குறத பார்த்ததே கிடையாது, வீடியோஸ் பார்க்குறதோட சரி. பாப்புக்குட்டிக்கு நல்ல தூக்கம். அவங்க மத்தியானம் சரியாக தூங்கலை ட்ராவல் பண்ணதுனால. அதனால் இங்கே வந்து நின்னதுலேருந்து அதையும் இதையும் காமிச்சு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் மேடம்க்கு வந்து அந்த தூரி விளாடணும், அந்த ராட்டனம் விளாடணுன்னு பயங்கர ஆசை. அவங்கள கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், பட் நம்மளுக்கே தலை சுற்றும். பாப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த வள்ளி கும்மி வந்து அடித்தாங்க. தேர் வந்து இந்த டைம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. எப்பயும் கடன்னு வந்து நிலையில் வந்து நிறுத்திடுவாங்க. பட் இந்த டைம் வந்து எப்பயும் வரதை விட ரொம்ப லேட்டு. அந்த இடம் திரும்பவே மாட்டேன்ருச்சு, இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து வெளிச்சம் இருக்கிற போதே நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அப்புறம் பாப்புக்குட்டியை சமாதானப்படுத்தி அந்த மாதிரி வள்ளி கும்மியெல்லாம் காமிச்சு வர வழியில் இந்த தேர் கடையை என்னால் க்ராஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு இடம். போன வருஷம் ரொம்ப குட்டியோட தோலில் படுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் கேட்குறாங்க. இந்த ஒரு செட் மட்டும் வாங்கிட்டு வந்தோம், 150 நினைக்கிறேன். சீரியஸாக வேஸ்ட் ஆஃப் மணிங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த வெல்க்ரோ வந்து போயிடுச்சு. ஒன்றுலாம் எடுக்கிற போதே அது இல்லை. அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அவங்க மாற்றி தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் போயெலாம் கேட்கல. அதுக்கப்புறம் தான் மேடம்க்கு வந்து கொஞ்சம் சமாதானம் ஆச்சு, அது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம். எங்களுக்கு வந்து இந்த திருவிழா ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு. நைட்டு இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு பூ வளர்த்துறதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு கரும்பள்ளி குண்டத்து காட்டுக்குள்ளார வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் டே காலையில் என்னால் போக முடியல. தம்பி, மாமா, மிதிலேஷ் 3 பேருமே ரொம்ப சூப்பராக குண்டை இறங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.